நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நேயர்களே, இன்று வானொலி நிலையத்திற்கு வந்திருக்கிற விருந்தினர் ஒரு சவுண்ட் டிசைனர். டாக்குமெண்ட்ரி படைப்பிற்காக அவரோட அணியினர் தேசிய விருது வாங்கியிருக்கிறாங்க. தமிழில் அவருடைய படங்கள் நிறைய சொல்லிடலாம். பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, யாத்திசை, மின்னலே, பொட்டு அம்மன், லிட்டில் ஜான், காக்க காக்க, உன்னைக்கோடு எண்ணெய் தருவேன், ஓநாயும் ஆட்டுக்குட்டியும், தக் லைஃப், நான் கடவுள், சிட்டிசன், சொக்கத்தங்கம், மௌனம் பேசியதே, துப்பாக்கி, எங்கேயும் எப்போதும், இப்படின்னு லிஸ்ட்டு பெருசாக நீண்டு போய்கிட்டே இருக்கும். தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துலேயும் பணியாற்றக்கூடிய ஒரு சவுண்ட் டிசைனர். மிக்சிங், சிங் சவுண்டு எல்லாத்துலேயுமே நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு ஆளுமையை தான் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம், சவுண்ட் டிசைனர் சரவணன் சார். வணக்கம் விமல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட லிஸ்ட்டு வாசிக்கும் போது நமக்கே மூச்சு முட்டுது. இந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது? சவுண்டுக்குள்ளே உங்கள் இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வந்தது? நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தேன். அதுவும் பர்டிகுலராக மீடியா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வடபழனி, கொடம்பாக்கம் அந்த ஏரியா தான். என்னோடய வீடு வந்து வடபழனியில் இருந்தது. என் வீட்டு பக்கத்தில், இன்ஃபேக்ட் என்னோடய ஸ்கூல் எம்ஜிஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது சாமியார் மடம்ல. என் ஸ்கூலுக்கோட எதிரில் தான் ரஹ்மானோட வீடு இருந்தது. ஸோ அந்த ஆம்பியன்ஸில் இருந்ததுனாலே வந்து நான் இந்த துறைக்கு தள்ளப்பட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற பக்கத்தில் இருக்கவங்க, அவங்க ஒரு ஃபைட் மாஸ்டர் இருப்பாங்க, ஒரு 4 வீடு தள்ளி ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, அப்புறம் மியூசிஷியன்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த ஆம்பியன்ஸ்குள்ளே இருக்கிறதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுதான் வரும். அந்த சூழலில் நான் +2 முடித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இன்ஜினியரிங் படிக்க சொன்னாங்க. நான் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியரிங் சொல்லிவிட்டு ஸோ அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இங்கே சென்னையில் தமிழ்நாடு அரசு திரைப்படக் கல்லூரி 1997 2000 இருக்கும். ஸோ 3 years சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் முடித்தேன். டிஎஃப் டெக் முடித்தோம். ஸோ முடிச்சுட்டு அப்படியே தான் என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இன்ஸ்பைரிங் பாயிண்ட் அப்படின்னா நிறைய சொல்லலாம். நம்ம நிறைய சாங்ஸ் கேட்டு தான் வளர்றோம் சின்ன வயசுலேருந்து. அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டில் இருந்த ரேடியோ அப்போ இருந்ததெல்லாம் இளையராஜாவோட அந்த தளபதியில் வந்த அந்த பாட்டு, ஏதோ ஃபங்க்ஷன்னா எங்கள் தெரு கார்னரில் வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ்லாம் கட்டி அந்த சவுண்ட் அப்போது எனக்குள்ள ஒரு பெரிய வைப் இருந்தது. எனக்கு தெரியாது நான் பின்னாடி வந்து எப்படி ஒரு சவுண்ட் டிசைனர் ஆக போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வைப் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த ராக்கம்மா கைத்தட்டு சாங் வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கரில் அவுடோரில் போட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஈவன் அந்த வயலின் செஷன்லாம் பின்காலத்தில் நான் வந்து அந்த மாதிரி ஆளுமைங்களோட வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது ஆக்சுவலாக. அதனால் அந்த வழக்கங்கள் தான், அந்த பாதிப்பு தான் வந்து இது மாதிரி ஒரு ஃபிலிம் ஸ்டடீஸ்குள்ளே போகணும், பர்டிகுலராக சவுண்ட் ஃபீல்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆச்சு. ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கிறது, ஆர்வம் அந்த துறையிலே படித்து முடிக்கிறதுங்கிற ஒரு இடம் இருக்கும். ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும்ல, நம்ம எங்கே போய் ட்ரெயின் ஆகிறோம், நம்மளை எப்படி எக்யூப்டாக மாற்றுறோம், அது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுவும் பெரிய சேலஞ்ச். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேமிலி, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எங்கள் அப்பா. நமக்கு வந்து இந்த சமூகத்தில் நடக்கிற எந்த விஷயமும் பெருசாக தெரியாதுன்னா எந்த அளவுக்கு தெரியாதுன்னா சின்ன வெங்காயத்துக்கும் பெரிய வெங்காயத்துக்குமே வித்தியாசம் தெரியாது. நான் கடையில் போயிட்டு சண்டைலாம் போட்டிருக்கேன். என்னங்க பெரிய வெங்காயம் 20 ரூபா தான் சொன்னீங்க, சின்ன வெங்காயம் 60 ரூபா சொல்கிறீங்க, சின்ன வெங்காயம் தானே அப்படி. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு சமூகத்துக்கான அறிவே இருந்தது. அப்படி தான் வளர்க்கப்பட்டது. இந்த சூழல் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஸ்டடீஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரிலேட்டட் டு தி பீப்புள். நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். இப்போ ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் உட்காந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற இந்த வார்த்தைகள் யாரையும் வந்து காயப்படுத்திடக்கூடாது. ஸோ இந்த பொறுப்போ இந்த அக்கறையும் சேர்ந்தது தான் இந்த சமூகம். ஸோ நாம் இந்த சமூகத்துக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறோம் இன் பாயிண்ட் ஆஃப் எனிதிங். நான் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபராக இருக்கலாம், ஒரு எடிட்டராக இருக்கலாம், ஒரு டைரக்டராக இருக்கலாம். ஸோ நம்ம எந்த துறையாக இருந்தாலும் நம்ம யாருக்காக ஒர்க் பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறோம் அப்படின்னா அது எங்கே போய் சப்மிட் பண்ண போகிறோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய டிசிப்ளின் தேவை. அதை கற்றுக்கிறதுக்கு தான் ரொம்ப நாளாச்சு. ஸோ நம்ம ஜென்ரலாக ஒர்க் பண்ணுவோம், அப்படி ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அதில் ஒரு பொறுப்பு இருக்கேன், அது யாரையும் காயப்படுத்திடக்கூடாது. அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது வந்து இந்த ரெக்கார்டிங் படிக்கிறது, சாஃப்ட்வேர்ஸ் படிக்கிறது, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டூல் தான். விஷயம் என்னென்னா கம்யூனிகேட்டட் வித் ஒன் மோர் பர்சன். இன்னொருத்தவங்களோட நாம் வந்து கம்யூனிகேட் ஆக போகிறோம். அவங்களுக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணுவோம்ல, ஒன்று நடக்கும். ஸோ அதுக்காக தான் முயற்சி தான் இந்த மீடியான்னு நான் பார்ப்பேன்.
பொறுப்பாக இருக்கணும். அதாவது ஒரு டைரக்டர் அப்படின்னா ஒரு ஃப்ரேம்க்கும் அவன் தான் ரீசன். அதில் அவ்வளோ ஜென்யூனிட்டி இருக்கணும், அதில் இம்பேக்ட்ஃபுல் இருக்கணும். சும்மா ஒரு லேசியாக ஒரு ஃப்ரேம் வைக்கக்கூடாது. அவன் அந்த ஃப்ரேம்க்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஏன்னா அவனோட ப்ராடக்ட் அது. ஸோ இதை தான் நான் இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டேன். அங்கே நமக்கு டெக்னிக்கலாகவும் தியரிட்டிக்கலாகவும் விஷயம் சொல்லி கொடுத்தாலும் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரியல் சேலஞ்சே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்ன மாதிரி வளர்க்கப்பட்ட ஒருத்த இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அடாப்ட் பண்ணிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இங்கே இருக்கிற இந்த ஃபினான்ஷியல் கோட்பாடுகள் அதுக்குள்ளே நம்மளை கட்டமைச்சுக்கிட்டு அவங்களோட நம்ம போராடி இந்த லைஃப்பை வாழ்கிறது பெரிய சேலஞ்ச். நம்ம ஸ்பாட்டில் ஒரு ஆன்லைன் எடிட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியும் இப்போது காலகட்டத்தில். ஆனால் அந்த லைவ் சவுண்டு, சிங்க் சவுண்டு, அங்கே இருக்கிறத ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்போ அங்கே ஆர்டிஸ்ட் இருப்பார், இங்கே கேமரா இருக்கும், இவங்களுக்குன்னு ஒரு டேபிள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிரவுண்ட் ஒர்க்காக எப்படி இருக்கும், மூவியில் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு? அதான் இப்போது நிறைய பேருக்கு அதில் ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை. இது ஒரு கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால நடந்த ஒரு விஷயந்தான். லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் இப்போது தான் பண்ணுறாங்கன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஃபிலிம் மேக்கிங் ஸ்டார்ட் ஆனப்போ லைவ் சவுண்ட் தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ சவுண்ட் ரெக்கார்டிங் இன் ஃபிலிம் ஃபார்மேட், சவுண்டை ஃபிலிமில் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ பேரலாக கேமராவும் சவுண்ட் ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்டும் கேமரா ஆன் அப்படின்னா ரெண்டுமே சைமல்டேனியஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் கம்பல்சரி 1970s வரைக்கும் ஃபிலிம் எல்லாம் ஸ்டுடியோவில் தான் பண்ணாங்க, வெளியிலே வரல. ஆனால் நம்ம சமூகம் என்ன சொல்லிச்சு, பாரத ராஜா வந்தார், சினிமாவை வெளியில் கொண்டு வந்தார். பாரத ராஜா கொண்டு வரல. அப்போ மிக்சல்னு 1970s வரைக்கும் மிக்சல்னு ஒரு கேமரா இருந்தது. அந்த கேமராவோட வெயிட் 110. அதை ஷோல்டரில் வச்சுக்கிட்டு நீ வெளியில் வர முடியாது. அது ஒரு கம்ப்ளீட்லி மவுண்டட். அந்த கேமரா இப்போவும் இருக்குது, சில இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ விஜயா ஸ்டுடியோ, வாக்னி ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே இருக்கிற ஃப்ளோரில் தான் இந்த கேமரா இயங்கும். அதில் ஒரு சின்னதாக ஒரு பேனிங், சின்னதாக ஒரு டில்ட்டிங், லைட்டாக ஒரு ஜூமின், அவ்வளோதான் அந்த கேமராவில் பண்ண முடியும். ஸோ அந்த கேமராவும் பக்கத்தில் இருந்த ஒரு AM45ன்னு ஒரு ரெக்கார்டர், அதாவது ஆப்டிக்கல் ரெக்கார்டர், இது ரெண்டுமே ஃபிலிம் லோட் பண்ணி சிங்க் பண்ணுவோம். அப்போ ஃபிலிம் மேக்கிங்கிறது ரொம்ப பெரிய காசு உள்ளவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். அதில் ஒன்மோர்லாம் போனால் ஃபிலிம் போயிடும். இப்போ இருக்கிற மாதிரி ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ட்ராஷில் போட்டு மறுபடியும் போகலாம் முடியாது. அப்போ ஒன்ஸ் ஒரு ஃபிலிம் ரோல் ஆச்சுன்னா அவ்வளோ வேல்யூ இருந்தது. அது மாதிரி நிறைய இந்த லைவ் ரெக்கார்டிங்குள்ளே கம்பல்சரி ஒரு ஃபிலிம் மேக்கிங் போகுது அப்படின்னா நம்ம பார்த்த சிவாஜி படங்கள், எம்ஜிஆர் படங்கள் எல்லாரும் நீங்கள் உட்காந்து டிவிலையோ ஏதோ தியேட்டர்லையோ ரீலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் சத்தம் போட்டு பேசுவாங்க. வி.க. ராமசாமின்றவர்லாம் கத்துவர், பாலையா கத்துவர். எம்ஜிஆர் அவருக்கு வாய்ஸ் போனதுக்கு அப்புறம் கூட அவர் கத்தி தான் பேசினார். சிவாஜிலாம் என்ன எமோஷன் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஷவுட் பண்ணி தான் செய்யணும். ஒரு பெஸ்ட் ஆக்டர், பூம் மைக் இருக்கும். ஏன்னா ஸ்பாட் ரெக்கார்டிங். அப்போ AM45க்கு ஒரு பூம் மைக் ரெக்கார்ட் போட்டுருவாங்க. ஸோ இவங்க லைவ்ல தான் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் அங்கே ரெக்கார்ட் ஆச்சுன்னா இட்ஸ் ரெக்கார்டட். அதுக்கப்புறம் அதை கொண்டு பெருசாக ப்ராசஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ டைலாக் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்படி இல்லை. எப்போ டப்பிங்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சோ அப்போ தான் நமக்கு நார்த் இண்டியன்ஸ்லாம் நம்ம படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. அது அவ்வளோ ஹெல்த்தியான விஷயமானு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சினிமாவோட பார்வை மாறிச்சு. ஸோ நம்ம சவுத் இண்டியன் லாங்குவேஜ் தெரிஞ்ச மக்கள் தான், ஆர்டிஸ்ட் தான் சவுத் இண்டியன் ஃபிலிமில் நடிக்க முடியும். லாங்குவேஜ் தெரியணும்ல, அதனால தான் நீங்கள் நல்லா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கன்னடத்து பைங்கிலி, தெலுங்குலேருந்து வாகினி, கேரளாலேருந்து, அப்போ ஹிந்திலேருந்து தமிழ் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் மட்டும்தான் பாம்பேலேருந்து இங்கே நடிக்க முடியும். தமிழ் தெரியாதவங்களால, சவுத் இண்டியன் லாங்குவேஜ் தெரியாதவங்களால இங்கே நடிக்கவே முடியாது. ஏன்னா அப்போ லைவ் சவுண்டோட ப்ளஸ்ஸே அதான். அது இல்லாத பட்சத்தில் ஸோ டப்பிங் ஆர்டிஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு காலம் வரும்போது தான் நமக்கு எல்லா மொழியும் இன்னும் நம்ம எமி ஜாக்சன்லாம் கூப்பிட்டு கூட தமிழ் பேசி நடிக்க வச்சிட்டோம். அது காரணம்னா டெக்னாலஜி டெவலப் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி மிக்சல் கேமராவாக இருந்தப்போ ஸ்டுடியோக்குள்ளே தான் எல்லா ப்ராசஸும் போச்சு. அப்போ ஆரின்னு ஒரு கம்பெனி வரான், அவன் ஷோல்டர்லேயே கேமரா ஹேண்டில் பண்ணலாம், ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கலாம்னு ஒன்று. அந்த டெக்னாலஜிஸ் 1970s உருவானதுனால அது எடுத்துக்கிட்டு அவுடோர் போகலாம். ஸோ ஓப்பன் லைட்டில் ஒர்க் பண்ணலான்னும் போது ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க தமிழில். அப்போ பாரதிராஜா வந்தார். அவரு சினிமாவை வெளியே கொண்டு வரல, டெக்னாலஜி தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. எவ்ரி டைம் அதுதான் நடக்குது. இப்போ ஏன் லைவ் சவுண்ட் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது. அதை தாண்டி இன்னொரு இடம்,
சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க, டெக்னீஷியன். பட் கேமரா நாலேஜ் இருக்குல்ல, உங்களோட அந்த பலதரப்பட்ட ட்ராவல் பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ கேமரா சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் சொன்னீங்க. அந்த சவுண்டை தாண்டின விஷயங்களை எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க? ஏன்னா சினிமாவில் ஒரு கிராஃப்ட்னா அதுக்குள்ளே இருப்பாங்க, இன்னொரு கிராஃப்டை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. காலேஜில் வந்து அந்த 3 years ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் இயர் இஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். 1 year ஃபுல்லாக என்ன படிப்போம்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டும் சினிமோகிராஃபி படிப்போம், ஆடியோகிராஃபி படிப்போம், எடிட்டிங் படிப்போம், ஃபிலிம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு ப்ராசஸிங் படிப்போம், ஆக்டிங் படிப்போம். இது எல்லாமே கரிக்குலமில் இருந்துச்சு. அந்த பார்வை நமக்கு இருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டுடியோக்குள்ளவே இருக்க பெருசாக விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு மாதிரி அரெஸ்டட் ஆகிடுச்சு. வெளியிலேருந்து அக்வாஸ்டிக்லி ட்ரீட்டட் ரூமில் என்ன இருக்கும், இங்கேருந்து சவுண்ட்ஸ் எதுவும் வெளியே போகாது, வெளியிலேருந்து சவுண்ட்ஸ் வராது. எனக்குள்ளவே ஒரு மாதிரி என்னை கம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ வேறு ஏதாவது வே இருக்கான்னா, சிங்க் சவுண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, லைவ் ரெக்கார்டிங் போகலாம். இப்போல்லாம் வந்து இன்னும் நிறைய மினியேச்சர்ஸ் மைக்ஸ் வந்துடுச்சு. ஸோ அவங்க ஆர்டிஸ்ட்குள்ளவே அந்த மைக்கை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு வந்து அவுடோர் போகலாம். ஸோ அவுடோர் போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனாலே நான் ஆல்மோஸ்ட் அப்போவே ஒன்ஸ் காலேஜ் முடிச்சு ஒரு 1 year 2 years தான் ஸ்டுடியோக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏவிஎம்மில் ஜாயின் பண்ணி தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் லைவ் சவுண்ட்காக வெளியிலலாம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி தான். ஸோ அங்கே வந்து இப்போ லைவ் சவுண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் போகிறீங்கன்னா, அப்போது ஷூட்டில் நடக்கிற ப்ராசஸ்லாம் நமக்கு தெரியும். இவங்க என்ன லென்சஸ் கொண்டு வராங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா டைரக்ஷன் பண்ணணும், அதுதான் உண்மை. ஆனால் நம்ம குடும்ப சூழலுக்கு வந்து நம்ம அந்த கிராஃப்டில் போக முடியாது. ஸோ நமக்கு ஏர்னிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால டெக்னீஷியனாகவே லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் அந்த தாட் இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஒரு ஃபிலிம் மேக் பண்ணணுன்ற தாட் மட்டும் இருக்குது. அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் ஸ்ட்ராங்காக. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் முக்கியமான டைரக்டர்ஸ்ன்னு சொல்கிற எல்லாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அதுவும் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான். நான் வந்து பாலச்சந்தரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பாலுமகேந்திராவின் கதை நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பாரதி ராஜாவோட அவரோட பழகிற பழக்கம் இருந்தது. அவர் பிரிக் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணார், அதுக்கு இனிஷியேட்டிவாக அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அவர் ஃபிலிம் மேக்கிங்கில் நடந்த விஷயத்தெல்லாம் என்னோட பர்சனலாகவே ஷேர் பண்ணார். ஒரு ஃபிலிம் மேக்கிங் எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி பண்ண ஆசை வந்து மணிரத்னமோட ஒர்க் பண்ணோன்ட்டு. ஸோ அதுவும் நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 20 yearsக்கு அப்புறம் இப்போ ஒரு ஃபாஸ்ட் 5 yearsஆக மணிசாரோட படங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு பெரிய இந்த மாதிரி பெரிய ஆளுமைகளோட வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அதுக்கான தாட்ஸ் வரும். சரி, ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணுறேன்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு தெரியும்ன்ட்டு இருக்கக்கூடாது. ஒரு நூல் பற்றி நமக்கு தெரியணும், நமக்கு தமிழ் பற்றி தெரியணும். ஏன்னா எதையும் வந்து ஒரு முழுமை வேணும், மொழியில் ஒரு முழுமை வேணும். இப்போ எனக்கு வந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த லாங்குவேஜஸ்லாம் தெரியும். எந்த மாதிரி தெரியும்னா அதோட கம்ப்ளீட்னஸ் வரைக்கும் தெரியும். நான் பார்த்தா எனக்கு கிளியராக புரியும். அது வந்து இந்த இண்டஸ்ட்ரி தான் சொல்லி கொடுத்துச்சு. ஒரு மொழியை கற்றுக்கிறது வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க ஒரு மனுஷனை புரிஞ்சிக்கிறது மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்களோட நம்ம பழகும் போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் மொழியை கற்றுக்கிட்டேன். அது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ கடைசியாக தக் லைஃப் ஒர்க் பண்ணுறேன். இப்போல்லாம் படங்கள்லாம் பேன் இண்டியா ஃபிலிம். தனிக்கல பரணின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார் தெலுங்குல, மோஸ்ட் இஸ் அ டைரக்டர் கம் ஆர்டிஸ்ட். அவர் வர்றாரு, ஸ்டுடியோவில் வந்து உட்கார்றாரு, என்னோட ஒர்க் பண்ணுறாரு. நான் அவரோட தெலுங்கில் பேசும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கனெக்ட் ஆகிடுறாங்க அவங்க. மலையாளத்தில் வந்து ஜோஜி ஜார்ஜ் சமீபத்தில் அவர் ஒரு மலையாள படம் டைரக்ட் பண்ணிவிட்டு அது செம்ம ஹிட், ஜோசப். ஆமாம், நான் அந்த படம் பார்த்து வியந்த ஒரு பர்சன். எங்கள் மெட்ராஸ் டாக்கீஸ் வராங்க, என்னோட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவரோட மலையாளத்தில் பேசும்போது அவர் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து தெரியும் போது வந்து பீப்புள் வந்து கனெக்ட் ஆகிறாங்க. அது வந்து இந்த இண்டஸ்ட்ரி தான் கொடுத்துச்சு. சொல்லுவாங்க சில பேர், ஃபஸ்ட்டு வளர்ச்சியே வந்து லாங்குவேஜ் பேரிகேட்ஸ்ன்னு சொல்லுவேன். முதல்ல மொழியை உடைச்சிப்போ எல்லாரும் வந்து தெருவே தாண்ட மாட்டேன்றான், தெருவே தாண்ட மாட்டேன்றான். இது ஏன் தெரு, இது ஏன் மண், வேண்டாம். வளர்ச்சின்றது எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் வளர்ச்சி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ போகும்போது தான் நீ வந்து பலதரப்பட்ட மக்களை பார்க்குற, ஸோ அவங்க விஷயங்களை அப்சர்வ் பண்ணுற, உனக்கு நல்ல எலிமெண்ட்ஸ் கிடைக்கும்போது எடுத்துக்கிற. அது என்னென்னா நம்மளை இன்னும் கூட தாட் ப்ராசஸ் வந்து இன்னும் பியூராக வச்சுக்கும். ஒரு பீப்புளை எப்படி பார்க்குறது, அணுகிறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு இந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா ஃபிலிமில் ஒர்க் பண்ணும்போது இந்த பர்சனுக்கு வந்து அந்த பீப்புளை ஹேண்டில் பண்ணுற திறமை வேணும். ஸோ அவங்க நிஜமாலுமே தே ஆர் ஹெவி இன் சென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், இன் சென்ஸ் ஆஃப் பாப்புலாரிட்டி. அவங்க தோ ஹெவி பீப்புள். லிட்டில் ஜான் படத்தில் அது கிட்ஸாக இருந்து பார்க்குறப்போ இந்த படத்தோட மேஜிக் பாரு, எப்படி ஒரு குட்டி ஆயிடுறாரு, குட்டி தோசை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். விஷுவலாக அது நம்மளுக்கு அந்த டைமில் கொடுத்த ஒரு ப்ரெசன்டேஷனே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லிட்டில் ஜான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? லிட்டில் ஜான் வந்து காலேஜ் முடிச்சு
2000 முடிச்சு 2001 அந்த படம் ஒர்க் பண்ணோம் ஏவிஎம்மில். அது வந்து சிங்கீதம் சீனிவாஸ், அவர் தான் அபூர்வ ஷாக்கோத்தர்களோட டைரக்டர். ஸோ அவருக்கு ஒரு தாட் தான் போல் மனுஷாலெல்லாம் சின்னதாக காட்டணும் அப்படின்ட்டு. அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து திரு, அவர் வந்து பிசி சாரோட அசிஸ்டன்ட். அவங்கெல்லாம் ஸ்டுடியோக்கு வருவாங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு அப்போ என்ன ஒரு 20 தான் இருக்கும், காலேஜ் முடித்த வயசு. அப்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த படம் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் ரெக்கார்டிஸ்டாகவே இருந்தேன். நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன் எவ்ரி ஆர்டிஸ்ட். அப்போல்லாம் நாசர் சாரோட பழக்கம்லாம் இருந்தது. நாசர் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி இருக்கணும், எனக்கு நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நான் மைக் ப்ளேஸ் பண்ண போனேன் அப்படின்னா எங்கே மைக் வைக்கணும், நான் எந்த மாதிரி பேசுவேன். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. இனிஷியலாக நமக்கு கிடைக்காது. படம் பார்க்கும்போது வியப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் க்ரீன் மேட் யூஸ் பண்ணாங்க. அப்போது ஒரு விஷயத்தை வந்து மினியேச்சர் பண்ணுறது அது புதுசு. இப்போ நிறைய பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக்கில் மொபைல்லே பண்ணிட்டு போயிடுறோம். அப்போ அப்படி இல்லை. அப்போ வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. கம்ப்ளீட் படம் ஒர்க் பண்ணி அவுட்புட் பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் லிட்டில் ஜான் இது ஆல்மோஸ்ட் 24 years பேக். சொக்கத்தங்கம் படம் இயக்குனர் கே பாக்யராஜ் சார் ஒரு இடைவெளிக்கு பிறகு அவர் வந்து டைரக்டராக சைன் பண்ணுற மூவியாக இருக்கும். விஜயகாந்த் சார் வந்து ஆக்டர். இந்த லெஜெண்டரி ஆளுமைகள் ஒர்க் பண்ணும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? எனக்கு அந்த சொக்கத்தங்கத்தில் வந்து என்னென்னா அந்த கதை எனக்கு பிடிச்சது. நம்மளாம் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்தால் ஒரு அக்கா தங்கச்சி தம்பி சித்தி மாமா அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவங்களால வந்து அந்த மாதிரி ஒரு படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்டேன். அது விஜயகாந்த் சார் வந்து அவங்க வீட்டிலேருந்து அந்த ஸ்டுடியோ வந்து கலாசா ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு விஜயகாந்தோட ஆஃபீஸ் பேரலில் தான் அந்த ஸ்டுடியோவே இருந்தது. அங்கே தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அவங்க வீட்டிலேருந்து ஃபுட் வரும். பொட்டம்மன் ஒரு படம் ஒர்க் பண்ணோம். பொட்டம்மன் வந்து இப்போ நடிகர் சங்கத்தோட தலைவராக ஒரு கேப்டன் பிரபாகரன் டைரக்டர் ஆர்கே செல்வமணி அவர் தான் டைரக்ட் பண்ணார். பொட்டம்மன் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதில் வந்து அவருக்கு வந்து ரவுடி வீரமணின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நிறைய ரவுடி சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுப்பார். அப்போ வந்து என்ன ஸ்டுடியோவுக்கு வந்து அவரை பார்க்க வருவார். அவர் சும்மா வர மாட்டார். அவர் இங்கே பட்டினப்பாக்கம் பக்கத்தில் தான் ஒரு ஏரியா. வரும்போது மீன் நண்டு வறுத்து கொண்டு வந்து வச்சு சாப்பிட சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி சம்பவம்லாம் பொட்டம்மன் இருந்து. பொட்டம்மன் வந்து அந்த படத்தோட மியூசிஷியன் வந்து SD சாந்தகுமார்னு ஒருத்தர், நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அவர் வந்து ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர், அந்த விவோ ஆஃபீஸராக இருப்பாங்க. தஞ்சாவூர் பக்கம் அவர் அந்த ஒரு படம் தான் வந்து ஒர்க் பண்ணார். ஏன் அதுக்கு எடுத்து பண்ணல? அவருக்கு பெருசாக இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை இண்டஸ்ட்ரி. ஆனால் பெரிய கனவோடு வந்தார். அந்த ஒரு படம் மட்டும் பண்ணார். அதுக்கப்புறம் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. அது எனக்கு பொட்டம்மன் பொறுத்த வரைக்கும் அந்த மியூசிஷியன் ஞாபகம் இருக்குது. அந்த படத்தோட வில்லன் பயங்கரமாக இருப்பார். ஒரே நைட்டில் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அவங்க பேர் ஜெயகீதா. அதில் வந்து ரோஜாக்கு அவங்க தான் பேசினாங்க. ரோஜா ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க. காலையிலேருந்து வெயிட் பண்ணுவோம், அவங்க வரவே இல்லை. எனக்கு ரொம்ப சின்ன வயசு, நான் சாப்பிட்டு தூங்கிடுவேன். அவங்க நைட் 9 மணிக்கு வந்தாங்க. டேரக்டர் வந்து அவங்க வேறு ஏதோ ப்ராஜெக்டில் லாக் ஆகிட்டாங்க. 9 மணிக்கு வந்து நைட்டு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் 3 o'clock முடிச்சுட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி நான் வீட்டுக்கே போகல. அதுதான் என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் நைட் ஒர்க் பார்த்தது. அதனால் எனக்கு இன்னும் கூட ஜெயகீதா வந்து இப்போ பார்த்தா கூட சொல்லுவேன், என்னக்கா உங்களால் அன்றைக்கி நைட் நான் தூங்கவே இல்லை அப்படின்னு. நேர்களே, சவுண்ட் டிசைனர் சரவணன் அவரை வெறுமனே சவுண்ட் டிசைனர் மட்டும் அப்படின்னு சுருக்கிட முடியாது. லைவ் சவுண்டு, சிங் சவுண்டு, கெஸ்ட் லெக்சராக அவர் வந்து விஸ்காம் மீடியா ஸ்டடீஸ் பற்றி இப்போவும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. டப்பிங் இன்ஜினியர். பாலு மகேந்திரா சாரோட கதை நேரம்லேருந்து இப்போ சர்வம் தாளமயம், பொன்னியின் செல்வன், யாத்திசை படங்கள் தாண்டி தொடர்ந்து தன்னோட பங்களிப்பு சினிமாவில் முக்கியத்துவம் வாய்ந்த பல படங்களுக்கு கொடுத்துட்ருக்கிற ஒரு சவுண்ட் டிசைனர் சரவணன் அவர் கூட தான் உரையாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்களே, சவுண்ட் டிசைனர் சரவணன் அவர் கூட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பொன்னியின் செல்வன், யாத்திசை, மின்னலே, பொட்டு அம்மன், லிட்டில் ஜான், காக்கா காக்கா, உன்னை கொடு, என்னை தருவேன், ஓநாயி மாட்டுக்குட்டியும், தக் லைஃப், நான் கடவுள், இப்படி பல படங்களுக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. சார், நான் கடவுள் படம் தேசிய அங்கீகாரம், நிறைய விஷயங்கள் அந்த படத்தோட சவுண்டு பயங்கரமாக ஒன்று பண்ணுச்சு. ஆனால் என்ன அப்படின்னு தெரியல, அந்த சவுண்டு என்ன பண்ணுது நான் கடவுளில்? நான் கடவுள் படத்தில் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணது என்னென்னா, அவங்க பேசின அந்த தமிழ் ஆக்சென்ட், அதில் ஒரு கேரக்டர் இருக்காங்க. அது வந்து சிங்கம்புலின்னு ஒரு டைரக்டர் தான் பேசினார். அந்த கேரக்டர் ரொம்ப வாய்ஸ் ஒரு வித்தியாசமாக பேசுவாங்க. அவர் தான் நடிச்சிருந்தார் சிங்கம்புலி. ஆனால் அவரோட ஒரிஜினல் வாய்ஸில் பேசல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசினாங்க. அதை வந்து நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு ட்ரை பண்ணுவோம். ராதா ரவி கூட வந்து அந்த வாய்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணார். பாலா சார் அது எதுவுமே அக்செப்ட் பண்ணல. கடைசியில் சிங்கம்புலியை கொஞ்சம் வேறு மாதிரி வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசினார், அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். படம் முழுக்க அது பேசியிருப்பார். அதான் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் கடவுளில். மௌனம் பேசியதே படம் டைட்டிலே பொயட்டிக்கு. அமீர் சார், சூர்யா சார்,
அந்த படம் ஏதோ ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு புல்லாங்குழல் வாச மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது. அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். எனக்கு சூர்யா பிடிக்கும். சூர்யாவோட ஒர்க் பண்ண போடுற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அப்போ அவரோட வாய்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், அது ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. அந்த படத்தில் ஐஎம் கண்ணன் ஒருத்தன் வருவான், அவன் பேர் கோவிந்த். அவன் என்னோட கிளாஸ்மேட். கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம். அவர் ஆக்டிங் படித்தான் எங்கள் கூட. ஆனால் ரொம்ப பிடிச்சி சில படங்கள் ஒர்க் பண்ணுவோம். அப்படி ஒர்க் பண்ண படம் தான் வந்து ஒரு லாக்டவுனுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படம் தான் வந்து சர்வம் தாளமயம். இதாண்டா என் சப்ஜெக்ட் மாதிரி இருந்துச்சு. ஒரு பாட்டு இருக்குது கர்நாடக சங்கீதத்தில், சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்ரீராம் கூட சமீபத்தில் ஒரு கான்சர்ட்டில் பாடியிருந்தார் அந்த சாங். அது வந்து தியாகராஜ கீர்த்தனைகள்லேருந்து எடுத்த சாங். அது சர்வமும் தாளமயம். ஸோ எல்லாருக்குள்ளவும் ஒரு தாளம் இருக்குது. அந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. அந்த பொண்ணோட அவன் பேசிகிட்டு இருப்பான் ஒரு பால்கனியில் நின்றுட்டு, அந்த ஹீரோ ஜிவி பிரகாஷ். அப்போ அங்கே பக்கத்தில் ஒருத்தன் வந்து கேரட் கட் பண்ணிட்டு இருப்பான். நீ பார்த்தியா அவர் ஆதி தாளத்தில் கட் பண்ணுறாருன்னு சொல்லுவான். எனக்குள்ளே மட்டும் இது ஓடிட்டுருக்கு. அவளோட இருப்பான், ஆனால் தாளம் சார்ந்து தான் அவனோட. அந்த படத்தோட கோர் கான்டென்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப காலம் கழித்து நம்ம ஒரு கரெக்டான படம் பண்ணுறோம். அந்த படம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வருது, பார்க்குறாங்க, பார்க்கல, ஆனால் அது ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிம். அந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் அந்த ஹீரோ கேரக்டர் வந்து அவனுக்குள்ளவே ஒரு ரிதம் இருக்கும். ஒரு வாட்டி ஒரு இடத்துல சும்மா பசங்களோட நல்ல தண்ணியை போட்டு அங்கே ஒரு மேலம் இருக்குது, அதை அடிப்பான். அடித்தா அது ஒரு பர்ஃபெக்ட் ரிதம் இருக்கும். அதை வந்து ஒரு ரிதமோட பீக்கில் இருக்கிற ஒரு பர்சன் பார்ப்பார். அவன் விளையாடுதியா, யார் பையன் அவன், ஆட நமக்கு மேலே செஞ்சு கொடுக்குறான்ல ஜான்சன், அவன் அப்படின்னும். ஜான்சனோட பையனா, அவன்கிட்ட என்ன தாளம் இருக்கியா அப்படின்னு அவர் ரசிப்பார். கடைசி அவர்கிட்ட தான் அவன் வந்து சீஷனாக ஜாயின் பண்ணுவான். அவன் வந்து பெரிய பொசிஷன் போகிறது தான் அந்த கதை. அந்த படம் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன, அது சிங் சவுண்ட் ப்ராஜெக்ட். அந்த படம் வந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணது, டப் பண்ணலை. ஸோ அதில் வாசித்த மிருதங்கம் எல்லாம் லைவாக வாசித்தாங்க. நெடுமுடி வேணு மலையாள ஆர்டிஸ்ட், மிருதங்கம் வாசிக்க தெரியும். ஸோ ஒரு பெரிய ரிசர்ச் ப்ராசஸ் இருந்தது. அந்த படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி வினீத் பண்ணியிருப்பார், மலையாள ஆர்டிஸ்ட். அவருக்கு நட்டுவாங்கம் தெரியும். அந்த படத்தில் ஒரு நட்டுவாங்கம் இருக்குது. அது வந்து நீ மியூசிக் நாலேஜ் இல்லைன்னா அவனால் பண்ண முடியாது. ஸோ இந்த சென்ஸில் நம்ம பீப்புளோட ஒர்க் பண்ணும்போது அந்த நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் வந்து சரவணன் இன்னைக்கு போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள் சரவணன், இன்னைக்கு வந்து ரஹ்மான் கிட்டேருந்து ட்ராக்ஸ் வருது, நம்ம வந்து சீக்வன்ஸில் ப்ளே பண்ணி பார்க்கணும். நான் என்ன பண்ணுறேன், வாய்ஸஸ்லாம் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு மியூசிக் பிளேஸ் ஆக போகுது, அதுவும் ரஹ்மானோட மியூசிக் நான் எடுத்து பிளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி ரஹ்மானே வந்துட்டார் ஸ்டுடியோவுக்கு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒன்றுமே புரியல எனக்கு. அவர் வந்து பக்கத்தில் உட்காந்து ப்ளே அப்படின்னாரு. அதில் ஒரு சாங் வந்து சின்மை பாடியிருந்தாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸோட ஒரு மியூசிக் ஆட் பண்ணால், வெறும் சீக்வன்ஸ் மட்டும் போகும்போது அதில் ஒரு மியூசிக் ஆட் பண்ணால் ஒரு இம்பேக்ட் கிரியேட் இருக்கும்ல, அந்த சீக்வன்ஸோட கனெக்ட் ஆகும்ல. அது நம்ம வந்து அந்த ஆளுமைகளோடு உட்காந்து பார்க்குறது, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுலாம் வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட். வாழ்க்கையில் வந்து மறக்கவே மாட்டேன் அந்த நாள். ரகுமான் சார்கிட்ட, சார் உங்கள் வீடு பக்கம் தான் என்னோட இது இருந்தது. ஆமாம் சொன்னீங்களா? ஆமாம். ஆனால் அவரோட தான் ஒர்க் பண்ணுறேன் இப்போ, வரிசையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரகுமான் சார், ஆஸ்கார் ஓகே, பட் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல ஒன்று, அவங்களோட அதாவது ஒர்க் பண்ணும்போது இவங்களோட ப்ராட் நாலேஜ், ப்ராட் திங்கிங், அந்த எல்லை தாண்டிய சிந்தனைன்னு ஒன்று இருக்கும்ல, மனிதர்கள் சிந்திக்கிற திறன் அளவுன்னு ஒன்று இருக்கும்ல, அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அந்த யூனிக்னஸ் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? அவங்களுக்கு நம்ம ஈவன் ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம கீஸ் மூவ் ஆகுது இல்லைங்களா, அதுலேயே நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியும். அது ஒரு லாங்குவேஜ். இங்கே யாரும் பேசிக்க மாட்டோம், நம்ம பாட்டு ஒர்க் பண்ணோம், அவங்க பார்த்து அப்சர்வ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு தெரியும். தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுவாங்க, இவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுறான் அப்படியே இருக்கட்டும், நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்களோட நம்ம ஒரு மாதிரி கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னா மௌனம் மட்டும்தான் இருக்கும். அதுதான் ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணும். நம்ம ஏதோ ஒரு வேர்ட் கொடுத்தோன்னா அதை டிட்டர்மைன் பண்ணிட்டோம், இதை பற்றி தான் பேசுகிறோம். அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் ஜஸ்ட்டு ரைட் போகிறேன், லெஃப்ட் போகிறேன், ஒரு விஷயத்தை டெலீட் பண்ணுறேன், ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன், ஒரு ப்ளக்இன் ஆட் பண்ணுறேன். அதுக்கு ரீசன் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதனால தான் அவங்க ஜீனியஸாக இருக்காங்க. நான் என்ன மாதிரி ஸ்டேஜஸ் போகிறேன், எப்படி நான் ஒர்க் பண்ணுறேன், நான் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, இதெல்லாம் வெறும் சாஃப்ட்வேர் சொன்னால் கேட்கும் கீஸ், ஆனால் உள்ளே இருக்கிறது ஆர்டிஸ்ட். தே ஹேவ் சம் ஓன் எமோஷன்ஸ். இந்த டைரக்டருக்கு என்ன தேவை, இந்த ஆர்டிஸ்ட்க்கு என்ன தேவை, அதுக்கு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணாலே போதும். அதுதான் நான் கற்றுக்கிட்டது இந்த 25 இயர்ஸில். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் இயக்குனர் மிஷ்கின்
அவருடைய படம் ஒரு கொரியன் மேக்கிங்கோட ஃபீல் ஒரு டச் இருக்கும். பட் தமிழ் சினிமாவில் அது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு ஹாலிவுட் மேக்கிங் மாதிரி ஒரு பயங்கரமான யுத்தம் செய்யா இருக்கலாம் ஒவ்வொரு படங்கள். அவர்கிட்ட அந்த சவுண்ட் மிக்சிங் உங்களுக்கு எப்படி இருந்தது? அவரோட எஃபெக்ட்ஸ் ஃபிலிம் மேக்கிங்கில் இருந்தேன். நான் எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது கம்ப்ளீட் படத்தோட டிசைனராக ஒர்க் பண்ணோம். நிறைய இங்கிலீஷ் படங்கள் நம்ம எல்லாரையும் பார்க்க முடியாது. எல்லாரும் அதுக்கான நேரமெல்லாம் இருக்கான்னு தெரியல. எனக்கு அவரோட விஷாலோட ஃபிலிம் துப்பறிவாளன் ஃப்ரெஷ்ஷாக எப்போ போட்டால் கூட நான் பார்ப்பேன். ஸோ நான் இப்போது வெயிட் பண்ணுறேன் அவரோட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணணுன்ட்டு. இன்ஃபேக்ட் கேட்டிருக்கேன். இப்போ ரயில்னு ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கார். அவரோட மேனேஜரோட ஃப்ரெண்டு. நான் சொல்லியிருக்கேன் அடுத்த படம் நான் அவரோட ஒர்க் பண்ணோம். யாத்திசை படம் இயக்குனர் தரணி ராஜேந்திரன். நீங்கள் படங்கள் தேர்வு செய்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. புது படம், புது இயக்குனர், நீங்கள் அந்த படத்தில் இணைஞ்சதுக்கான காரணம், அந்த படத்தோட ரிசல்ட் அண்ட் அதனோட மேக்கிங் உங்களுக்கு எப்படி இருந்தது? யாத்திசை எனக்கு அந்த டைரக்டர் தெரியாது. அந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அது. அந்த படத்தோட ப்ரொடியூசர் மூலமாக தான் நான் அந்த படத்துக்குள்ளே போனேன். ஃபஸ்ட்டு நான் தான் சவுண்ட் டிசைட் ஆனதுக்கப்புறம் நம்மகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால, அவன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அந்த ப்ரொடியூசர் நீங்கள் போங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 2 years யாத்திசையோடு இருந்திருப்பேன். யாத்திசை ஒரு நரேஷன்ஸ் கேட்டேன். அது அந்த டைரக்டர் கதை சொன்னது விதமே எனக்கு பிடிச்சிருந்தது. அது ஒன்றும் இல்லை நண்பா, இது நண்பா. அப்புறமா யோசிச்சப்போ தான் தெரிஞ்சது அவர் பேசிக்காக நாவல் எழுதுகிற பர்சன். அந்த கதையில் ஒரு பெரிய ரிசர்ச் இருந்தது, கொஞ்சம் உண்மை இருந்தது. அதுதான் அவரோட பிளாட்ஃபார்ம். இந்த உலகம் தன்னை கமர்ஷியலைஸ் பண்ணிக்கிட்ட விஷயத்தை மட்டும்தான் பார்க்குது. அப்படி தான் நமக்கு சோழ வம்சம் தெரியுது. சோழர்கள் தான் நம்மளை சூழ்ந்துருந்துருக்காங்க. ஏன்னா அவங்க விட்டு போன அடையாளங்கள் தான் நம்ம பார்த்து வளர்ந்ததுனால சோழர்கள் தான் நம்ம முன்னோர்கள்னு நினச்சிரும். பாண்டியாஸ் அதுக்கு முன்னாடி அவங்களோட வலிமையாக வாழ்ந்திருக்காங்கன்ற விஷயம் பெருசாக அறியப்படாத தகவலாக தான் இருக்குது. அது ஒரு 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போய் ஒவ்வொரு விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ரெசென்ட் பண்ண விதம். அப்போ நாங்கள் அந்த படத்தில் அதுக்குன்னு ஒரு தட்டெழுத்துக்கள் எடுத்து அதுக்கு ஒரு ஒளிவ வடிவம் கொடுத்து ஒரு புதுசாக ஒரு தமிழை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணது. பெருசாக போராடினேன்னா அந்த தமிழ் வெளியே வரணும்னு சொல்லிட்டு வந்தது. அதுவும் ப்ளஸ்ஸாகவும் பேசப்பட்டது, மைனஸாகவும் பேசப்பட்டது, அது செகண்டரி. என்ன இருந்தாலும் அந்த தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிச்சு. சினிமாவோட அற்புதம் இல்லை இது. ஏன்னா அந்த படங்கள் வெளியான டைமில் பத்திரிகையிலேருந்து எழுதப்பட்ட ஒவ்வொரு பார்வையுமே ஒருவரை போற்றுவதும் ஒருவரை நார்மலாக சொல்றதும்லாம் வேண்டாம். ஆனால் நீங்கள் 2 படத்தில் ஒர்க் பண்ணுறீங்க. ஆமாம், அது பெரிய ஒரு இது இல்லை. அது என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா 2மே நான் தான் பண்ணேன். அப்போ நம்ம வேலை கரெக்ட் அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இருந்தாலும் தரணியோட படம் அவ்வளோ பேசப்பட்டதுன்னா அதுக்கு முழு காரணம் அவனோட பேப்பர் ஒர்க், ரிசர்ச், அப்புறம் அவங்களோட டீம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக களத்தில் இறங்கி வேலை பார்க்குறது. ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் களத்தில் இருந்தேன். இன்ஃபேக்ட் நடித்தேன். அதில் ஒரு சீக்வன்ஸ் நடித்தேன். மறக்க முடியாத அனுபவம் யாத்திசை. துப்பாக்கி படம் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். அது ரீரிலீஸ்லேயுமே விஜய் அவர்களோட பிறந்த நாளுக்கு வரும்போதே சக்கப்போடு போடுற ஒரு படமாக இருக்குது. அந்த மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த கமர்ஷியல் தன்மை ஒரு படத்துக்கு எவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொண்டு வருது. துப்பாக்கியில் அதோட ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லேயும் அதோட எஃபெக்ட்ஸ் ப்ராசஸில் தான் நான் ஒர்க் பண்ணேன் ஆக்சுவலாக. அப்போது அவங்களெல்லாம் மீட் பண்ணோம். இப்போ ஏஆர் முருகதாஸ் பற்றி சொல்லணுன்னா கரெக்டான பேப்பர் ஒர்க்கில் இருப்பார். இன்றைக்கி ஒரு 10 ஷாட் தான் ஷூட் பண்ண போகிறோன்னா 10 ஷாட் மட்டும் தான் ஷூட் பண்ணுவார். அந்த டிசைடிங் திங் நான் பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். அது பர்டிகுலராக அந்த 12 பேர் ஒரே சமயத்தில் ஒரு டைமில் கொல்லப்படுற சீக்வன்ஸ் தான் துப்பாக்கி. அது ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த படத்தில் நம்ம ஒரு பாட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோன்னும் போது கொஞ்சம் சந்தோஷம்தான். ஒரு டெக்னீஷியனோ ஒரு ஆர்டிஸ்ட்டோ பெரிய ஒரு இடத்த அடையிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கோ த்ரூ பண்ணீங்க? நிறைய பேரை சொல்லலாம். இப்போது நான் கொஞ்சம் பேரை பார்த்துருக்கேன். அவங்க கொஞ்சம் உண்மையாக இருப்பாங்க. இது சார்ந்து மட்டும்தான் பேசுவாங்க. அவுட் ஆஃப் தாட்ஸ்குள்ளே போக மாட்டாங்க. இவன் வருவான்டா இவன் அப்படின்னு நான் சில பேரெல்லாம் சொன்னேன். அவங்கெல்லாம் இப்போ இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான பொசிஷனில் இருக்காங்க. அப்படி பர்டிகுலராக பேர் சொல்லணும்னா மணிகண்டன் சாதாரண டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணான். நான் தான் சொன்னேன் உனக்கு நல்லா வருது. சிங்க்ரனைசேஷன் பற்றி சொல்லி கொடுத்தேன். இப்போவும் அந்த மரியாதையோட எங்கே பார்த்தாலும் பேசுகிறாப்புல. அது ஒரு பெரிய சந்தோஷம். சில பேர் ரீச் பண்ணவே முடியாது, நல்ல பொசிஷன் போயிட்டாங்க. ஸோ நிறைய பேரை சொல்லலாம், விரல் விட்டு சொல்லலாம். சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி எல்லாரும்
ஆல்மோஸ்ட் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான பொசிஷனில் இருக்க எல்லாரும் எங்களுக்கு கடந்து தான் போகணும். ஸோ போகும்போது சில பேர் வளர்ச்சி எனக்கு தெரியும். அப்படி நான் பார்த்தது தான், அவங்க அவங்களோட கவனத்தை சிதற விட்டதே இல்லை. எதுக்கு வந்திருக்கோமோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதை பிலீவ் பண்ணுறாங்க, அதோட வாழ்கிறாங்க. நிறைய எடுத்துக்கும் நேரம், தப்பு கிடையாது, ஆனால் அது நடக்கும். அதுதான் நான் இம்பேக்ட்ஃபுல்லாக பார்க்குறேன். உங்களோட அடுத்த ஸ்டெப்பு இப்போ டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கிறீங்க, இதுக்கான கிரவுண்ட் ஒர்க்காக அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க? அதுதான், அது ஓடிக்கிட்டே இருக்குது மைண்டில். நான் டைரக்ஷன் பண்ணுறோம், ஒரு கதை பண்ணியிருக்கேன். பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஒரு கதை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், ஒரு சீக்வன்ஸை லாக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கிரிப்டை ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு தாட் இருக்கும். அந்த தாட்டை இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இல்லாட்டி அது புக்காகவே இருந்துட்டு போகலாம், ஒரு தப்பும் இல்லை. அது புக்காக இருந்தால் நான் எழுதின கதையாகவே இருக்கும். அது வெளியே கொண்டு வந்தால் அதுக்கான வேல்யூ உள்ள ஒரு ப்ரொடக்ஷன் கிடச்சி அதுக்கான ஆர்டிஸ்ட் அது வெளியே வர படமாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த எண்ணத்தில் தான் ஓடிட்டுருக்கு. உங்களுடைய கெஸ்ட் லெக்சர் அந்த மீடியா ஸ்டடீஸ் பற்றி கிளாஸ் எடுக்கிறீங்களா, அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். அதான் சினிமாவில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக பொண்ணுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவன், அஃப்கோர்ஸ் 2000க்கு அப்புறம் தான் ஐடி செக்டர்ஸ் டெவலப் ஆச்சு. ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுறவன்னா அவங்ககிட்ட நிறைய சப்பார்டினர் இருக்குன்னு பொண்ணு கொடுத்துருவாங்க. எனக்கும் அப்படி தான் நடந்துச்சு. நிறைய கேள்வி இருந்தது. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்க போனால் இந்த வேலை நிரந்தரமா? ஸோ எங்கள் ஜாப் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி கிடையாது. நாங்கள் இன்னும் கேட்டால் கரும்பு தின்ன கூலி தான். எங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறோம், அதில் ஏர்னிங் பார்க்குறோம். ஸோ ஒரு நார்மல் அதர் ஜாப்ஸ் மாதிரி கிடையாது சினிமா. இதை பிடிச்சதை பண்ணாலே நமக்கு நிறைய விரும்பின மாதிரிலாம் கிடைக்காது, ஆனால் ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் இண்டஸ்ட்ரியில் கஷ்டம். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே எல்லாமே நம்பிக்கையின் பேரில் தான். எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னோட விலை தான் நான் கொடுக்குறேன், நான் பாதி தான் தருவேன், நீ என்னை கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதில் தான் எங்கள் லைஃப்பை நாங்கள் லீட் பண்ணோம். இது சினிமாவோட வரையறுக்கப்படாத நிறம். ஸோ இதில் இருக்கும்போது நம்ம வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது தான் எனக்கு இயல்பாகவே ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கறது பிடிக்கும். கொஞ்சம் உண்மையாக சொல்லி கொடுத்தா, நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கோம், அது என் ஜென்ரேஷனோட முடிச்சது. இப்போ என்னோட பையன் அடுத்தது இன்ஜினியர் ஆகணான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு அது மேலே பெரிய விருப்பம் இல்லை. யாரையும் எதை சொல்லி திணிக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம். இந்த சமூகத்தில் வாழணும், அவன் அது அவனுக்கு பிடிச்சதை பண்ணணும், அவன் ஃபீல்டு அவன் சூஸ் பண்ணிக்கிட்டான், அதுக்கு நாம் சப்போர்ட் தான் பண்ணலான்னு தான் என்னோட எண்ணம். ஆனால் இந்த ஃபீல்டில் இது பிடிச்சி இருக்கவங்களுக்குள்ள இது உண்மையாக கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ அப்போ தான் நான் இந்த டீச்சிங் லைனை டிசைட் பண்ணேன். ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக பொண்ணும் கிடச்சிது. ஒன்றும் தப்பாக தெரியல. ஒரு ப்ரொஃபஸர்னால் ஒரு வேல்யூ இருக்குது. அதுமாதிரி தான் சென்னையில் ஒரு 2-3 காலேஜில், நல்ல பெரிய காலேஜஸில் கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் உருவாக்குறதுல இந்த ஜேர்னி ஆல்மோஸ்ட் அதுவே ஒரு 15 years ஜேர்னி. 2008 ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பசங்க நம்ம பேசும்போது அவங்க கண்ணு கொஞ்சம் பெருசாகும். அவன் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு தான் அந்த செஷனுக்குள்ளே இருப்பான். அவனுக்கு வேற ஒரு விஷயம் கிடைக்கும், அது புதுசாக இருக்கும். அந்த கண் வெறியறதை பார்க்குறது ஓகே, நம்ம ஏதோ ஒரு ஐ ஓப்பன் பண்ணிட்டோம், நம்ம ஒரு ஸ்பார்க்கு தானே, அவனுக்கு லைஃப் ஆயிடுச்சு, அது நல்லா இருக்கான் அவன். அதுதான் நான் செய்கிற புண்ணியமாக நான் நினைக்கிறேன். அதில் நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. நம்மளோட தொழிலை ரொம்ப உண்மையாக சொல்லி கொடுக்குறது ஒன்று இருக்குல்ல, பாரபட்சம் இல்லாமல் அப்படியே கடத்தி கொடுக்கறது இருக்கிறது இல்லை. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஸ்டுடியோவில் இனிஷியலாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஆஃபீஸ்க்குள்ள வர டீ கொடுக்குற அசிஸ்டண்ட், ஆஃபீஸ் பாய், அவங்கெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி நான் கொஞ்சம் பேர் பெரிய சவுண்ட் இன்ஜினியராக ஆக்கி அவங்கெல்லாம் இப்போ எனக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அப்படியே கடத்திட்டு கூடாது, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னும் போது இதை ரொம்ப ப்ராப்பராக, இன்னும் கேட்டால் அந்த நைட்டில் உட்காந்து நோட்டு போட்டு சொல்லி கொடுப்பேன். இது இந்த சவுண்ட் இன்ஜினியரிங் ஒன்லி ஏஸ்தட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் ஒர்க் பண்ணுறது கிடையாது. இது நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கேபிள், ஒவ்வொரு நாப், சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு மூமெண்ட்க்கும் ஒரு பெரிய வேல்யூ இருக்குது, சயின்ஸ் இருக்குது. இதுதான் அப்படி தான் நான் அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் போனேன். அது நமக்கு இப்போ ஒரு பெரிய மரியாதை ஏற்படுத்துது. இப்போ சமீபத்தில் கூட லெஜெண்ட் ஆஃப் 2025 அப்படின்னு ஒரு அவார்ட் ரிசீவ் பண்ணேன். அந்த ஒரு யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ் பண்ணது இந்த பர்சன் அது நம்ம இவ்வளோ காலம் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நம்ம ஒர்க் பண்ணுறோம், நமக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும் போது வர ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது எல்லாம் இந்த டீச்சிங்னால கிடைச்சது தான். இந்த பயணத்தில் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி சொல்லணுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் எனக்கே தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். சூப்பர். எதனால்? நீ இப்படியே இருந்துரு, பெருசாக எதுக்கும் ஆசைப்படாத,
இப்படியே இரு, இப்படியே ட்ராவல் பண்ண, ஒரு நாள் நல்லது நடக்கும். இது நன்றி சொன்னால் அது முடிஞ்சிடும், நம்ம கண்டினியூ பண்ணணும்ல அடுத்தடுத்து. இது வெறும் நன்றியோடு முடிக்க வேணாம், அது ஒரு தொடராக இருக்கலாம். ஸோ நன்றி வந்து நீ இப்படியே ஏறா சரவணா அப்படின்னு எனக்குள்ளேயே நன்றி சொல்லிக்க தான் நான் விருப்பப்படுறேன். அஃப்கோர்ஸ் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற நம்ம குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய அசோசியேட்ஸ், அவங்களால தான் நம்ம இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க இப்படி கை பிடிச்சி கூட்டு போகிறதுக்கு ஒரு அப்பா வேணும். அப்போ தான் நீ வந்து ஒரு நம்பிக்கையாக நடந்து போவேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் வாழ்க்கை துணைன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கைன்னு இல்லை, அவங்க துணையாக இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சனாக இருக்கணும். அது மாதிரி எனக்கு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஒரு சவுண்ட் இன்ஜினியர் வந்து பர்டிகுலராக இந்த பில்டிங், இது வந்து அவ்வளோ பெரிய ஆளுமைகள் வந்து போன இடம், இங்கே ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்குது, அதுக்குள்ளே நானும் இருக்கேன். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்குன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிது. வானொலி வந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஏன்னா உங்கள் படைப்பின் வழியாக நீங்கள் கண்டடைந்த ஒரு ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதை தான் நீங்கள் வந்து பேசுனீங்க. அதை பேச வைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையாகவும் இருந்தது. அது படைப்பை தாண்டி பலரையும் வந்து மோட்டிவேட் பண்ணும். கேட்டுட்டு இருந்த எனக்கே அது நடந்திருக்குன்னா லிசனருக்கு எவ்வளோ அது போய் சேர்ந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.